விக்ரம், விக்ரம், என்ன பழக்கம் இது? எதுக்கு இப்ப சார் ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க? முதல்ல எந்திரி. வா. மித்ரா, விடுங்க. இப்ப எதுக்கு அவனை எழுந்திருக்க சொல்றீங்க? இல்ல சார், இப்படியே விட்டா இதுவே பழக்கமாயிடும். இங்க பாரு, எழுந்து போ விக்ரம். போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீயே வந்து சாப்பிடு. ஏங்க, முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாமே பேசுறீங்க. விக்ரம் பென்சில் சீவரன் விரல வெட்டிக்கிட்டான். அதான் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டான். நான் ஊட்டி விட்டேன். இங்க பாருங்க. ஐயோ ஐயோ விக்ரம், சாரிடா, சாரிடா செல்லம். இது எப்படிடா நடந்துச்சு? ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேசா கொஞ்சம் கீறிக்கிட்டான். அம்மா தான் பெரிய கட்டா போட்டு விட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாமா, சின்ன காயம்தான். விக்ரம், நீ வா, அம்மா உன்னை கூட்டி விடுறேன். இருங்க. ஏங்க, நான் சரியா ஊட்டி விட மாட்டேனா? இல்ல சார், பரவாயில்ல. நீங்க போய் எப்படி என் பையனுக்கு? ஏங்க, என்னங்க பேசுறீங்க? என் பொண்ணுக்கு எத்தனை தடவை ஊட்டி விட்டுருக்கீங்க? உங்க பையனுக்கு நான் ஊட்டி விட கூடாதா? கார்த்திக் சார், அப்படி சொல்லுங்க. மித்ரமா, அவனுக்கு டாடி ஊட்டி விட்டுட்டோம், நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. வாங்கம்மா. சாப்பிடலாமா? என்ன நடக்குது இங்க? தேனு, ஹாய் மாப்ள, வேர் கோயிங்? சுச்சு, மீ டு கமிங். எங்க மாப்ள போற? அது ஒண்ணும் இல்ல மாம்சு, வீட்ல உட்கார்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. அதே போர் தான் மாப்ள. மீ டு பீட்டிங் சோ மச். நானும் கூட வரேன். மாம்சு, நானே பைக்ல போறேன். கார்னா உன்னை கூட்டிட்டு போகாமலா? ஏன் பைக்கோட பின் சீட்டை வாடகை கூட்டிட்டியா? ஆமா மாம்சு, ஆனா உனக்கு இல்ல. சீக்கிரமா காலி பண்ணிரு. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ திருத்தனம் பண்ற மாப்ள. காரை விட்டுட்டு பைக்ல போற, ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சிட்டு போற, என்ன வர கழட்டி விட்டுட்டு போற, என்ன திருத்தனம் பண்ற? சொல்லிடுற மாப்ள. நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஷேம் ஆயிரும். சொல்லிரு. யோ, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய சீக்ரெட் இல்லையா? சொல்ல. மித்ராவை பார்க்க போறேன். ஏடா மாப்ள, மித்ராவை பார்க்க போற? இப்பெல்லாம் என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லையா மாப்ள? என்ன கழட்டி விட்டுட்டு போற? யோ மாம்சு, யோ நானே அவளை வேடிக்கை தான் பார்க்க போறேன். இல்ல நீ வேற எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டீங்க? வேடிக்கை பார்க்க போறியா? அப்ப நீ போய் அவகிட்ட பேச போறது இல்லையா? இல்லையா, நான் இப்போ மித்ராக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ண போறேன். கார்ல போனா கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. அதான் பைக்கு, இந்த ஹெல்மெட் எல்லாம். ஐயா, இதுல பெருமை வேற, வெக்கமா இல்ல? மித்ரம் பொண்டாட்டிடா, என்னமோ லவ்வரை பார்க்க போற மாதிரி பைக்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு சீக்கிரட்டா ஃபாலோ பண்ற. டைரக்டா போய் நேரா பேச வேண்டியதுதான்டா. ஏ மரமண்டு, உனக்கெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான்யா. இது அதை விட கஷ்டம்யா. இப்போ மித்ரா என்ன மனநிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியும். அதுவும் இல்லாம நேத்து விக்ரம் பத்தி கனவு கண்டதுல இருந்து என்னவோ தெரியலையா, மனசு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. உங்களுக்கு விக்ரமடா பிடிக்கும்னா நீங்க அவனே உங்க பையனா வச்சுக்கோங்க. நான் மித்ரமா பொண்ணா இருந்துக்கிறேன். ஐ, சூப்பர் ஐடியா.
அப்போ இனிமே யாராவது உங்க அப்பா யாருன்னு கேட்டா கார்த்திக் சார்னு சொல்லுவேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. சொல்லிக்கோ. நானும் மித்ரமா தான் என் அம்மான்னு சொல்லிக்கிறேன். விக்ரம், தான்யா, ஏன் 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக்கும் மித்ராவும் தான் உங்க 2 பேருக்கும் அம்மாவும் அப்பாவும். டேய், மித்ரா இந்த வழியா தானே அவ பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவா? ஆமாண்ணே. சரி, அப்போ இதுதான் சரியான ஸ்பாட். நாம இங்கே வெயிட் பண்ணி குடிக்கிறோம். ஓகேண்ணே. விக்ரம்க்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாமே. சூப்பர். ஏதோ நல்ல டாய்ஸ் இருந்தா கொடுங்க. பையனை பண்ணலாம் சார். பையனா? இதை பாருங்க, ஃபுல்லாகவே பையனுக்கு தான் சார். பொம்மைகளும் இருக்கு பாருங்க. அது பாருங்க. டேய், எங்கடா இன்னும் ஆளை காணோம்? தெரிலண்ணே, எப்ப பார்த்தாலும் இந்த பக்கம் தான் வருவா. டேய், இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுடா. 3 வருஷம் இதுக்காக தான் காத்திருந்தேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் விட மாட்டேன். அவளை அடிச்சு தூக்குறோம்டா இன்னைக்கு. இது ஓகே, பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். அண்ணே, அதானே மித்ராக்காரு. டேய், தூக்குடா அவளை. எட்ரா. விக்ரம், உனக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்குமா? ஆமா மம்மி, எனக்கு கார்த்திக் சார்னா ரொம்ப பிடிக்கும். நீ கூட என்னை எப்போவாது திட்டுவ, ஆனா கார்த்திக் சாரு என்னை திட்டவே மாட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஆசைப்பட்டேன்னு பைக்கில் உட்கார வச்சு டெய்லி ரவுண்ட் அடிப்பார் தெரியுமா? சரி மம்மி, நீ சொல்லு, நான் இனிமே கார்த்திக் சார அப்பான்னு கூப்பிடவா? அப்படி கூப்பிடக்கூடாது விக்ரம், அது ரொம்ப தப்பு. ஏமா அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? கார்த்திக் சார் தானியாவுக்கு மட்டும்தான் அப்பா. உனக்கு எனக்கெல்லாம் அவர் வெறும் சார் தான். புரிஞ்சுதா? சீக்கிரம் போடா. அவன் துரத்திட்டு வராடா. சீக்கிரம் போடா. யாருன்னு ஒருவேளை கார்த்திகா இருப்பானோ? அது
கார்த்திக் இல்லடா, வேற யாரோடா? ஒருவேளை லிஃப்ட் கொடுத்துருப்பானோ? ஏய், என்னடா நீ லிஃப்ட் கொடுத்தவன் எதுக்கு நம்மள துரத்திட்டு வரணும்? வரட்டுண்ணே, யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நேரம் சரியில்லை. அவனையும் சேர்த்து காலி பண்ணுவானே. நான் குடனுக்கு வண்டியை விடுறேன். வாய்முடி. சீக்கிரம் போடா, வாய்முடுங்கிறாங்க. சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். வாய்முடி. சீக்கிரம் போங்க சார், ப்ளீஸ் சார். என் பையனை காப்பாத்துங்க. இந்த உலகத்துல அவனை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல சார். நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வேகமா போங்க சார். ஐயோ சார், என்னாச்சு சார்? சீக்கிரம் சார். பையன். கடவுளே. சார் என்னாச்சு சார்? கொஞ்சம் சீக்கிரம். அம்மா எனக்கு இப்போ காப்பாத்துங்க. தெரியுதா? வேண்டாம் வரதா, என் பையனை ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். உன் பையனை ஒண்ணு செய்ய வேணாமா? இப்ப தெரியுதா என்னோட வலி? வேண்டாம். ஏய், இது நீ அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பும் போது இருந்திருக்கணும். மரியாதையா சொல்லிட்டேன். ஒழுங்கா அவனை போக சொல்லிட்டு இல்ல, இவனோட சேர்த்து அவனும் காலி ஆயிடுவான். சார், சார், வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் சார். இவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க கையில கத்தி எல்லாம் வேற வச்சிருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க தலையிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போது. வேண்டாம், வேண்டாம் சார். ஏய், போயிடுறா, குத்திடுவேன். டேய் டேய், குழந்தை கழுத்தை அறுத்துருவான், போயிடு. ஏய், போடா, போடுறா அவனை. விக்ரம், இது நான் உனக்காக வாங்கினது. இந்தா. ஐ வெரி நைஸ். தேங்க்ஸ் அங்கிள். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். ஹை பை. மித்ரா, யார் இவரு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவரா? அது
நான் லிஃப்ட் கேட்டேன், ஹெல்ப் பண்ணாரு, அவ்வளவுதான். இல்ல விக்ரம் மேல இவ்வளவு பாசமா இருக்காரே, அதான் கேட்டேன். வணக்கம் சார். உட்காருங்க. டேய், உன்னை விட மாட்டேன்டா. எங்களையே தொட்டுட்டல, இனி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை ஏண்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணுவேன். ஏய், இங்கடா பாக்குற? உங்க 2 பேரை தொலைச்சிருவ ராஸ்கல். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவங்களை என்னடா முறைக்கிற? கார்த்திக் சார் வீட்டு பையன் மேலே கை வைக்கிறியா? இரு தொட்ட கையை இல்லாமாக்குற. தொலைச்சிருவ ராஸ்கல். அப்புறம் தம்பி, ஒரே நேரத்துல 2 பேரையும் புரட்டி போட்டிருக்கீங்களே, பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, இவங்க யாரு? என் மாமா சார். ஓ, அவங்க அம்மாவோட தம்பிங்க. உங்க மருமகனை நல்லா தைரியமான ஆளாதான் வளர்த்திருக்கீங்க. ஆமா சார், ராகி கம்பு கறி மீன் எல்லாம் போட்டு நல்லா பலசாலையும் வளர்த்துருக்கோம் சார். ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. நாங்க ஆக்சுவலி சென்னையில இருந்து இங்க வந்து சார், நாங்க சென்னை இங்க வேலை தேடி வந்திருக்கோம். வேலை தேடியா? என்னையா இது புதுசா இருக்கு? எல்லாரும் வேலை தேடி சென்னைக்கு தான் போவாங்க. நீங்க என்னையா வித்தியாசமா கோயம்புத்தூருக்கு வேலை தேடி வந்திருக்கீங்க? சென்னையில இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சார். இங்க பாருங்க, இங்க இன்னும் பத்திரமா இருக்கணும். இவங்க ஏதோ ரவுடி பசங்கன்றதுனால சரியா போச்சு. இந்த மாதிரி ரோட்ல வேற யாரு கூட மல்லு கட்டிட்டு இருந்தா நானே பிடிச்சு உள்ள போட வேண்டியது இருக்கும். புரியுதா? சரிங்க சார். அப்புறம் தம்பி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நாளைக்கே நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியது இருக்கும். உங்களால வர முடியுமா? வரேன் சார். இப்ப சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாய்தா கீதான் வர்றப்ப தம்பியை நீட்டிடக்கூடாது. இல்ல சார், கண்டிப்பா வருவேன். குட். யோ ராமரு, இங்க வாயா. இந்த தம்பியோட போன் நம்பரு அட்ரஸ்லாம் வாங்கி வை. ஓகேங்க. சார், நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க தம்பி. இவங்க 2 பேரும் எதுக்கு சார் அந்த பையனை கடத்தினாங்க? எல்லாம் அந்த மித்ரா பொண்ணுக்கும் இவங்களுக்கும் உள்ள பழைய பகையை தீர்த்துக்கதான்ப்பா. மித்ராவுக்கும் இவங்களுக்கும் பகையா? அப்படின்னு சார் அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் பகை? ஆமாப்பா, இந்த இருக்கானே வரதன், இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்தி சாருக்கு வலது கையா இருந்தவன். மித்ரா பொண்ணு அங்க வேலைக்கு சேர்ந்ததும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பல ஊழல்களை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. அந்த தடி பசங்க உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போனதும் அந்த வழியா பைக்ல வந்தாரு. நான் அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்டதும் உன்னை வந்து காப்பாத்தினாரு, அவ்வளவுதான். அப்போ உனக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியாதா? ஆஹா, தெரியாது. மம்மி, எனக்கு இன்னும் அவர் ஞாபகமாவே இருக்குது. அவரை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. எதுக்கு இப்ப அவரை பார்க்கணும்? நாம தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம்ல. இப்ப அவர் யாரு என்னன்னு எங்க போய் தேடுறது? பேசாம நீ தூங்கு. நோ நோ, இல்ல மம்மி, நான் அவரை ஆல்ரெடி பார்த்திருக்கேன். என்னது, ஆல்ரெடி பாத்திருக்கியா? எங்க பார்த்த? ஸ்கூல் கிட்டதான். நாம நினைச்ச மாதிரியே வினய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. எப்ப அவர் உன்னை பார்த்தாரு? நேத்து பார்த்தேம்மா, ஸ்கூல் பக்கத்துல. கடைக்கு போகும்போது ஒரு பைக் என்ன மோத வந்துச்சா, அவர்தான் ஓடி வந்து என்னை காப்பாத்தினாரு. காப்பாத்தினாரா? ஏன்டா அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன நடந்துச்சு? டீட்டெயிலா சொல்லு. மம்மி, நான் எக்ஸாம் எழுத போறப்ப பேனா இல்லையா, நான் பேனா வாங்க வெளில போனேன். அப்போ பைக்கு வேகமா வந்துச்சு.
நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எதுவும் வாங்க கூடாதுன்னு. நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? அப்படிலாம் இல்ல மம்மி, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா இந்த அங்கிளை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு. எனக்கு வேற சேஞ்சஸ் மாதிரியே இல்ல, அதான் வாங்கினேன். நான் பண்ணது தப்பா மம்மி? சொல்லு, நான் பண்ணது தப்பா? தப்புதான். இனிமே அந்த அங்கிள் உன்னை தேடி வந்தா பார்க்க கூடாது, பேசக்கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல படு, தூங்கு, கண்ணு மூடு. சார், என்ன நடக்குதுங்க? வேலையெல்லாம் ரொம்ப தடபுடலா போயிட்டு இருக்கு போல. என்ன விசேஷம்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி யாரு வராங்க? அது இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க மித்ரா. அவங்களுக்காக தான் இது எல்லாமே. என்ன கெஸ்டா? யார் இந்த கெஸ்ட்? அது நான் சொல்றேன். அதே என் தங்கங்களா, வந்துட்டீங்களா? சொல்லு தேனு, வீட்டுக்கு யார் வராங்க? அது யாரும் இல்லம்மா. மித்ரா, இது உங்களுக்கு சர்ப்ரைஸ். யார் வராங்கன்னு இன்னைக்கு நைட்டு நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்புறம் என்ன, வெயிட் பண்ணுங்க. சர்ப்ரைஸா? அடு போங்க சார். தேனு ப்ளீஸ், அக்காக்கு தானே சொல்ல போற, சொல்ல. யார் வரா? அது வந்து மித்ரா, அதான் நான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன்ல. வரப்போறவரு ரொம்ப முக்கியமான ஆளு. டின்னர் ஏற்பாடுலாம் நீங்க தான் பக்கத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். என்ன? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி மித்ரா, டைம் ஆச்சு, பாத்துக்கோங்க. சரி, வாங்க உள்ள போலாமா? வாங்க வாங்க உள்ள போலாம், வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? விக்ரம், பார்த்து விடுமா. எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கம்மா. தேங்க்ஸ் வினய், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் சார். வினய் அங்கிள், என்ன சர்வ் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ட்ரீட். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். கார்த்திக் சார், வினய் அங்கிள் எப்படி ஃபைட் பண்ணாரு தெரியுமா? எப்படி? சும்மா விஜய் மாதிரி டிஷும் டிஷும் கை காலையும் உதைச்சி அடி பின்னிட்டாரு. அந்த பேட் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் கையில கத்தி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் என் கழுத்துல வச்சிருந்தாரு. கழுத்துல இப்படி வச்சிருந்தாங்களா, நான் அப்படியே பயந்து போய் அப்படியே இருந்தேன். வினய் அங்கிள் பயப்படவே இல்லை. அந்த பேட் அங்கிளை அப்படியே புடிச்சு அடி அடி நடிச்சு பின்னிட்டாரு. அத பார்த்து என் கழுத்துல கட்டி வச்சிருந்தார்ல, அவருக்கு உற்சாகம் வந்துருச்சு. பாருங்க அந்த வாளை. வினய் அங்கிள், நானும் உங்களை மாதிரியே பிக் பாய் ஆகி பேட் அங்கிள் எல்லாம் அடி அடி நடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அங்கிள், சொல்லுங்க. கண்ணா, அதுக்கு நீங்க கராத்தே கும்ஃபுல்லாம் கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்பதான் பேட் பீப்புள் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். கராத்தே குன்ஃபுலாம் எங்க ஸ்கூல்லயே கத்து தராங்க. நல்லது கெட்டதுன்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு.
அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க பக்கம் நின்று கெட்டவங்க கூட ஃபைட் பண்ணும். சரியா? தட்ஸ் ஆல். விக்ரம், என்ன பழக்கம் இது? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ மட்டும் ஏன் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? மம்மி, நான் சும்மா பேசல மம்மி. வினய் அங்கிள் அந்த பேட் அங்கிள்ஸ் அடிச்சார்ல, அத செஞ்சு காமிச்சேன். சரி சரி, நீ பண்ணது போதும். போய் உன் சேர்ல உட்காரு போ. என்ன மித்ரா, நீ ஏன் அவனை விரட்டுற? விக்ரம் பண்றது பேசுறது எல்லாமே நல்லா தானமா இருக்கு. இத பாரு, வினய் கூட யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிதானே கொடுக்கறாரு. பசங்களுக்கு இப்ப அதுதானே ரொம்ப முக்கியம். ஆமாமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நான் தான் விக்ரமுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கு இந்த தம்பி சரியா இருப்பாரு. நீ வெளியூருக்கு போற நேரத்துல பொறுப்பா வீட்டை பாத்துக்கிறதுக்கும் தைரியமான ஒரு ஆள் வேணும்லப்பா. வினய் தம்பி பத்தி சொல்லவே வேண்டாம். முன்ன பின்ன தெரியாதப்பவே விக்ரம காப்பாத்திருக்காரு. நம்மளுக்கும் நாளுக்கு நாள் தொழில் ரீதியா எதிரிங்க வந்துகிட்டே தானே இருக்காங்க. வினய் தம்பி நம்ம கூட இருந்தா நமக்கும் பாதுகாப்பா தானே இருக்கும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். வினய், உங்களுக்கு ஓகே தானே? என்ன மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? வினய் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லாருக்கும் சேஃப் தானே? கார்த்திக் சார், அம்மாவை என்ன கேக்குறீங்க? நான் சொல்றேன், வினய் அங்கிள் நம்ம வீட்ல தான் இருக்கணும். ஆமா டாடி, அங்கிள் இங்கே இருக்கட்டும். அப்புறம் என்ன, எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்ன வினய், நீங்க இன்னில இருந்த டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்ட் தானேமா? சரிப்பா. இல்ல சார், எல்லாருமே ஓகே சொல்லிட்டீங்க. ஆனா மித்ரா மேடம் மட்டும் இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே. ஓ, இது வேறயா? மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? வினய வேலையில அப்பாயிண்ட் பண்ணிடலாமா? மம்மி, சரின்னு சொல்லுங்க மம்மி. மம்மி சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, சொல்லுங்க மம்மி. அமைதியா இருந்தா எப்படி மித்ரா? வேணும் வேணான்னு ஏதாவது சொல்லுங்க. நான் வேண்டான்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? ஏ மம்மி ஒத்துக்கிட்டாங்க. ஐயா, இனிமே வினய் அங்கிள் என் கூட தான் இருப்பாங்க. நான் அவர்கிட்ட இருந்து ஃபைட் கத்துக்கிட்டு ஸ்கூல்ல போய் எல்லாரையும் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு ஃபைட் பண்ணி அடிச்சு விரட்ட போறேன். கொஞ்சம் திருத்திக்கோ. நான் சாப்பிடாம வெயிட் பண்ணல, நீ என்ன சாப்பிட விடல. அட, உண்மையதாம சொல்றேன். நான் ஜாகிங் போறப்போ எனக்கு ஒருத்தர் பழக்கமாயி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு வீட்ல ஒரு சின்னதா கெட் டுகெதர் பார்ட்டி. என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருந்தாரா? போயிட்டு அப்படியே வெஜ் நான் வெஜ்னு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிட்டேமா. கடுப்பாத்தாது மாப்ள, இனிமே நல்லா வெயிட் பண்ண முடியாது. நான் சாப்பிடுறேன். டேய், சும்மா வெஜ் நான் வெஜ்னு கடுப்பேத்திட்டு. நீங்க என்ன நம்பலன்னு நினைக்கிறமா? இது பாருங்கம்மா, நீங்க என்ன நம்பலனா என் கையை ஸ்மெல் பண்ணி பாருங்க. மாப்ள, அந்த பொக்லின் இந்த பக்கம் திருப்பு. அட திருப்பு வேற. மாப்ள, சிக்கன் வறுவல், மட்டன் சுக்கா. மாப்ள, எக் ஃப்ரை இருந்ததா மாப்ள? அட ஆமாயா. மாப்ள, எப்போ இந்த மாமன் கூட தான் கூட்டிட்டு போவேன். இந்த சூப்பர் விருந்து சாப்பிடறதுக்கு மட்டும் ஏன் இந்த மாமனை கழட்டி விட்டுட்டு போனேன்? மறந்துட்டேன் மாம்சே. நெக்ஸ்ட் டைம் போறப்போ கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நிச்சயமா? அட நிச்சயமாயா? சத்தியமா? சத்தியமாயா?
டேய் கொஞ்சம் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. பின்ன அலையாம நீ வைக்கிற ரசமா இருக்கிற சாம்பாரையும் இத பாரு மாப்ள, உப்புமாவாமா இது உப்புமாவாமா. இந்த செவுத்துக்கு போஸ்டர் பசைய பண்ணி வச்சுட்டு உப்புமா சாப்பிட சொல்றாங்க. உனக்கு போய் உப்புமா சமைச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்றேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்படி சமைச்சு போட்டு கவனிக்கிற மாதிரி யாருடா அந்த ஃப்ரெண்டு? அத சொன்னேன்லமா, என் ஜாகிங் ஃப்ரெண்டு. ஓகே பை. ஏண்டா அருண், வினய் கோயமுத்தூருக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆளே மாறிட்டு வரான்ல. இப்பதான் எனக்கு என்னோட பழைய வினய பாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே அவன் மித்ராவை முழுசா மறந்துட்டானா, வேற ஒரு பொண்ண பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்து என்னோட மிச்ச காலத்தை நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவேன்டா. அவனோட சந்தோஷத்துக்கு காரணமே மித்ரா உயிரோடு இருக்கிறதும் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது தான். அதை சொன்னால் நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவக்கா. ஆனால் அதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்னடா ஒண்ணு சொல்லாம இருக்க? வினய் மனசு மாறிடுவான்ல. வாய திறந்து சொல்லேண்டா. வாயில ஒட்டி கிடக்கு, வாய் ஒட்டி கிடக்கு. நான் தான் மறக்கணும் இந்த உப்புமாவை திங்கிறதுக்கு. நினைச்சேன் விக்ரம் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சேன். நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம். பாருங்க அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ற? சாரி சாரி மேடம், திடீர்னு குழந்தைய அடிக்க வரவும் என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டேன். ஐம் சாரி மேடம். மேடம் உங்க கோபம் எனக்கு புரியுது. விக்ரம் மேல எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்பும் என் மேலதான். உங்ககிட்ட சொல்லாம விக்ரம கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு தான். நீங்க வேணா என்ன வேணா அடிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு விக்ரம் மேல மட்டும் கேவிக்காதீங்க. மித்ரா என்ன இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்கன்னா இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. இதுக்கு போய் நீங்க வினய் நல்ல வேலை நீங்க தடுத்தீங்க. இல்லனா விக்ரம இவங்க அடி பின்னிருப்பாங்க. சார் நான் வேணும்லாம் அவங்க கையை பிடிக்கல. ஏதோ குழந்தை மேல இருக்கிற அக்கறையில யார் என்னன்னு கவனிக்காம பட்டுன்னு கையை பிடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி சார். நான் பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன் சார். வினய் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க பண்ணது அப்சல்யூட்லி கரெக்ட். நாங்க தான் சரியான ஆள வேலைக்கு சேர்த்திருக்கோம். நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நாங்க நிம்மதியா இருக்கலாம். என்ன தேனே? கரெக்ட். சார் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா மித்ரா மேடத்துக்கு இன்னும் மேல கோவம் குறையிலன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படிதான் வினய். குழந்தை விஷயத்துல அவங்க யாருக்காகவும் எதையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க சார்.